ஹலோ நாஸ் அட் 10 aspirants வெரி குட் மார்னிங். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன். ஸோ இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு வியூ மை எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர். ஸோ சர்வர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது போல, விச் மீன்ஸ் சர்வர் எல்லோரும் அக்சஸ் பண்ணுறதுனால பிஸியாக இருக்கும். ஸோ யூ நோ நீட் டு ஒரி ஃபார் தட். ஓகே, ஏன்னா இப்போ எக்ஸாமினேஷன் டைமில் வந்து இதுக்காக நீங்கள் ஒரிலாம் பண்ணிட்டு இருக்கோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளிச்சஸ்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ யூ கேன் ஈஸிலி நோ யுவர் எக்ஸாமினேஷன். எனிவே வி ஆர் கோயிங் டு ரைட் அவர் எக்ஸாமினேஷன். எந்த சிட்டியில் போட்டாலும் வி ஆர் கோயிங் டு ரைட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நேற்று எனக்கு அதை பார்க்கவே முடியல சார். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. யூ நோ நீட் டு ஒரி ஃபார் தட். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகி யூ கேன் வியூ தட் டுடே ஆர் டுமாரோ. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் ஒன்லி பேர்லி 5 days ஆஃப் டைம் தான் இருக்குது. ஸோ இதில் திங்ஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு சிட்டியில் நம்மளுக்கு அலோகேட் தான் பண்ணியிருக்க போகிறாங்க. மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ண சிட்டிஸ் அலோகேட் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டைமில் இதுக்கு நம்ம எக்ஸாமினேஷன் ரிவிஷன் டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நைட் டைமில் செக் பண்ணி பாருங்கள் சர்வர் பிஸியாக இல்லாத டைமில். ரைட். ஸோ கீப் ஆன் ரிவைஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, கீப் ஆன் ரிவைசிங் ஃபார் எக்ஸாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெடேக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ நெக் ஆஃப் த மூமெண்ட். ஓகே, வி ஹேவ் ஒன்லி நெக்ஸ்ட் 1 week ஆஃப் டைம். ஸோ பி காம் அண்ட் கூல். டோன்ட் லிசன் டு எனி அதர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவாய்ட் ஃப்ரம் பீப்புள்ஸ் ஹூ ஆர் சேயிங் நெகட்டிவ் அபவுட் யூ அண்ட் நெகட்டிவ் அபவுட் திஸ் எக்ஸாம். ஓகே, whoever consistently preparing can easily clear this examination. Okay, so even நம்ம எக்ஸாமினேஷன் போய் கொடுக்கும்போது தான் தெரியும் how far we have prepared well அப்படின்றது. ஓகேங்களா? ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர் ஒன்று இருக்கும், which means எக்ஸாமினேஷன் ஃபியர் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ until unless we didn't give the exam, how do you know how whether we are prepared well or not? ரைட். ஸோ நம்ம போய் அதை கொடுக்கும் போது தான் தெரியும். ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே நல்லா படிச்சிருந்தால் இதை ஈஸியாக நல்லாவே கொடுப்பாங்க. ரைட். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சிட்டிக்கு இதுக்காக ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்துட போகுது. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தட். கீப் ஆன் ப்ரிப்பரிங் ஃபார் எக்ஸாம், கீப் ஆன் ரிவைசிங். ஓகே, ஸோ இப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அதர் திங்ஸ் இப்போ இந்த 5 daysக்கு என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ செக்ஷனில் ஒரு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 days நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ. Keep preparing, consistently preparing, be positive, stay calm. Okay, everything will fall on your line. Thank you.